ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை, கார பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடையில் வாங்கின இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த இடியப்ப மாவு இல்லைன்னா 1 கப் அளவு பச்சரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்து மாவு நல்லா சூடியற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 கப் மாவில் 1/2 கப் கார கொழுக்கட்டைக்கும் 1/2 கப் இனிப்பு கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கார கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 1 பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு மாவு எடுக்கிறோம்ல, அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் அளவு மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையெடுக்காமல் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அப்போது நமக்கு இந்த பதத்தில் கிடைக்கும். மாவு நல்லா கெட்டியாகி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/2 கப் அளவு மாவு எடுக்கிறோம்ல, அதே கப்பில் 1/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கப் மாவுக்கு நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம வெல்லம் கரைக்கும் போது 1/4 கப் யூஸ் பண்ணிட்டோம், அதனால 3/4 கப் அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்தில் உங்களுக்கு மாவு நல்லா கெட்டியாகி இந்த பதத்தில் வரும். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார கொழுக்கட்டை மாவு இப்போ வெதுப்பாக வந்துடுச்சு. கையில் நல்லா நெய் தடவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி இடியப்ப தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம கொழுக்கட்டைகளை அடுக்கிக்க போகிறோம். நீங்கள் துணி போட்டும் செய்யலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி உருட்டிட்டு உங்களோட 4 விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம்.
நமக்கு கார கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை திரும்ப கையில் நல்லா நெய் தடவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா வலுவலுன்னு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக உருட்டிட்டு அதே மாதிரி 4 விரல்களை வச்சு அழுத்தி ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் பிடிச்சு எடுத்தாச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவு தண்ணி நல்லா சூடுபடுத்தி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம கொழுக்கட்டைகளை உள்ளே வைக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கொழுக்கட்டை மேலே நல்லா பளபளன்னு தெரியுதுல. இப்படி தெரிஞ்சதுனாலே கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை கார பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.